இஸ்ரேலும் யுஎஸும் சேர்ந்து ஈரான் மேல நடத்தக்கூடிய போர், இந்த போர் நிறுத்தத்துக்காக ட்ரம்ப் நிறைய நிபந்தனைகள் வச்சு இதை நீங்க ஏத்தே ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரே இரவுல ஈரானை அழிக்க முடியும் அப்படின்னு கெடு வச்சிருந்தாரு. 10 நாள் டைமும் கொடுத்திருந்தாரு. அதுல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு நைட்டு தான் கடைசி நாள். அதுக்குள்ள நீங்க இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த நாட்டு மேல நரகமே இறங்கும் அப்படின்னு ட்ரம்ப் வார்னிங் கொடுக்க, இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்க பிராந்திய நாடுகளான வளைகுடா நாடுகள் எல்லாமே நரகத்தோட வாசல திறக்கப்படும் அப்படின்னு அவங்க ஒரு சைடுல வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்பவுமே பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நைட் 8 மணிக்குள்ள இந்த ஒப்பந்தம் ஈரான் சைடுல இருந்து ஒத்துக்கல அப்படின்னா எல்லா இடத்துலயுமே பயங்கரமான தாக்குதல்கள் இருக்கும் அப்படின்னு யுஎஸ் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐகானையுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ஸா வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு, ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்க அஃபோர்டபுள் பிரைசஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். அமெரிக்கா முன் வச்சிருக்கிற இந்த போர் நிறுத்த டீல், இந்த டீல் ஆனது நிரந்தர போர் நிறுத்தமா அப்படின்னு கேட்டா கிடையாது. தற்காலிகமா ஒரு 45 நாளுக்கு மட்டும் போர் நிறுத்தம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இதை திறக்கப்படணும். அப்படி திறக்கப்படலை அப்படின்னா பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகும் ஈரான் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சைட்ல இருந்து வைக்கப்படுற ஒரு எச்சரிக்கையா இருக்கு. அதே போல ஈரான் சைட்ல இருந்து ஒரு 10 விஷயங்கள் சொல்றாங்க, இது அமைதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதை ஏற்கிறதுக்கு ட்ரம்ப் முன் வரல. அது மட்டும் இல்லாம அவர் இக்னோரும் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ரீசன்னால எங்களால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறக்க முடியாது அப்படிங்கிறத பகிரங்கமா ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கல அப்படின்னா ஈரான் நரக வாசலே பார்க்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சைட்ல இருந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஈரான் சைட்லயுமே போர் நிறுத்துறதுக்கான ட்ரம்ப் கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தையுமே அவங்க இக்னோர் பண்றாங்க. மேலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இதையுமே ஓபன் பண்றதுக்கு அவங்க இக்னோர் பண்றாங்க. இந்த ரீசன்னால ஈரான்ல இருக்கக்கூடிய மின் நிலையங்கள், அது மட்டும் இல்லாம பாலங்கள் டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஒரு பிரிட்ஜை தகர்த்திருக்காங்க, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அங்க நேச்சர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தியிருந்தாங்க. நம்ம எல்லோருமே பார்த்திருந்தோம். பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்தது. 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஒரு வார்னிங் ட்ரம்ப் சைட்ல இருந்து வந்ததுக்கு பிறகுதான் ஈரான்ல இருந்து அமெரிக்காவோட மொத்த பிராந்திய நாடான இந்த வளைகுடா நாடுகள், ஆல்ரெடி ஈரான் அமெரிக்க பிராந்தியம் இருக்கக்கூடிய இந்த கத்தார், குவைத், இந்த மாதிரியான வளைகுடா நாடுகள்ல தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எங்களை அடிச்சா இந்த நாடுகள் எல்லாமே தீக்கிரையாகும், அது மட்டும் இல்லாம நரகவாசல் திறக்கப்படும் அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்தும் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. நெத்தன்யாகுவோட ஆர்டருக்கு இந்த ட்ரம்ப் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆர்டரை கேட்டு அமெரிக்க மக்களை நரக வேதனை தள்ளிக்கிட்டு இருக்காரு இந்த ட்ரம்ப். போரால எதுவுமே சாதிக்க முடியாது. ஈரானோட உரிமைகளை மதிச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ஒரே தீர்வு அப்படின்னு ஈரான்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது காலிபாப் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த 45 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒரு திட்டத்தை பத்தி ஈரான் வட்டார சமரச பேச்சாளர் குழு பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5 அங்க இருக்கக்கூடிய ஆக்சியோஸ் அப்படிங்கிற நியூஸ் நிறுவனம், நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. மேலும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 கட்டமா செயல்படும். முதல்ல 45 நாளைக்கு இந்த போர் நிறுத்தப்படும். அதற்கு பின்னாடி இந்த போருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பேசப்பட்டு இந்த 45 நாளுக்குள்ளேயே நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான அந்த ஒரு ஒப்பந்தமும் சைன் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் 2 கட்டமா இந்த ஒப்பந்தம் செயல்படும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூடுதல் நேரம் தேவைப்பட்டா இந்த 45 நாள் போர் நிறுத்தம் இருக்குல்ல, அது இன்னுமே அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான
விஷயங்கள்லாம் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஒப்பந்தத்தை பத்தி எந்த ஒரு விஷயமே அமெரிக்கா சைட்ல இருந்தோ ட்ரம்ப் சைட்ல இருந்தோ எதுவுமே ஒரு அபிஷியலான இன்ஃபர்மேஷனா வெளிவரல. ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்படல அப்படின்னா உள்கட்டமைப்புகள், மின் நிலையங்கள், இது மாதிரியான இடங்கள்லாம் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற கெடு மட்டும் தான் ட்ரம்ப் சைட்ல இருந்து வைக்கப்பட்டு இருக்கு. ஈரான் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் இக்னோர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஈரான் சைட்ல இருந்து சில நக்கலான பதில்களும் வந்துகிட்டு இருக்கு. அதுவுமே இன்னும் ட்ரம்ப்பை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறக்கணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். அப்படி இருக்கும்போது இந்த சாவிகளை நாங்க தொலைச்சிட்டோம் அப்படின்னு ஈரான் சைட்ல இருந்து பதில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஈரானோட தூதரகம், அட அமைதியா இருங்கப்பா, சாவி பூந்தொட்டிக்கு அடியில தான் இருக்கு, நம்ம நண்பர்களுக்கு மட்டும் திறக்கலாம், வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்போட எச்சரிக்கைக்கு இந்த மாதிரியான பதில் அப்படிங்கிறது சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரலா பரவிட்டு இருக்கு. மேலும் ஈரான்ல இருக்கக்கூடிய கூட்டு ராணுவ கமாண்ட் தளபதியான அலி அப்துல்லாஹி அலியாபாதி ட்ரம்ப் சொன்ன மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்தினா அமெரிக்காவோட பிராந்திய நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குவைத், கத்தார், இந்த துபாய், இந்த நாடுகள் மீதெல்லாம் பயங்கரமான தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படும், உங்களுக்கு நரகத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிறது அவர் சைடுல இருந்துமே எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மேற்காசிய நாடுகள் இருக்கக்கூடிய யுஎஸ் ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ்ரேலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே டார்கெட்ல வரும், அது எல்லாமே தாக்கவும் படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதை அடுத்துதான் ரொம்ப பரபரப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரம்ப் சைட்ல இருந்து வருது. ஈரானை ஒரே ஒரு நாள் நைட்ல எங்களால் அழிக்க முடியும், அதற்கான சக்தி எங்க கிட்ட இருக்கு, அப்படி அந்த நைட் இன்னைக்கு நைட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. இந்த ஈரானோட வார பத்தி செய்தியாளர்கிட்ட பேசின ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, ஈரான் சைட்ல இருந்து ஏற்புடையதா, அதாவது தனக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு விஷயம் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறக்கப்பட வேணும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு வரணும். ஏன்னா இப்போ ஈரான் சைட்ல இருந்து அதை டோல்கேட் மாதிரி மாற்றுறதா சொல்லியிருந்தாங்க, ஷிப்புக்கு பணம் வசூலிக்கப்படுறதாகவும் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீயான போக்குவரத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் அணு ஆயுதத்தை, அதாவது இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம முதல் வீடியோல பார்த்திருப்போம். அந்த யுரேனியம் என்ரிச் பண்ணாதான் நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது ஈஸியா தயாரிக்க முடியும், அந்த விஷயத்தை கைவிட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரியான உள்ளடக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் இந்த எல்லா விஷயங்களும் அடங்கின அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போடணும். அப்படி அந்த கையெழுத்து போடுறதுக்கு தான் இன்னைக்கு இரவு 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காரு. இந்த ஒப்பந்தத்தை தான் ஆல்ரெடி ஈரான் ஏற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மேல ஈரான்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்புகளும் மின் நிலையங்களும் இருக்காது அப்படின்னு பகிரங்கமா மிரட்டல் விடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இவரை கலாய்ச்சி பயங்கரமான வீடியோ ரிலீஸ் பண்றது, மீம்ஸ் ரிலீஸ் பண்றது அப்படின்னு ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எல்லா எக்ஸ்தல பேஜ்கள்லயுமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் வேர்ல்ட்லயே எரிசக்தி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இருந்து 20% வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இதனால உலக நாடுகள்லாம் ரொம்ப அவதிப்படுது, அதை நிறுத்துறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸையுமே அவர் கைப்பற்ற நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அதை கைப்பற்றிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இப்ப ஃப்ரீயா விட்டாலும் போக போக அந்த டோல் ஐடியாவை இந்த ட்ரம்பே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாமே அமெரிக்கா கைப்பற்ற நினைக்குது அப்படிங்கிற செய்திகளும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ட்ரம்ப் ஆல்ரெடி வெனிசுலால என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த ஆயில் மட்டும்தான் ஒரே டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஈரான் சைட்ல இருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அவங்க ஏற்கவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா போற எல்லா கப்பல்களுக்குமே சேஃப்டி அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட பிராந்திய நாட்டில் நடக்கிற எல்லா மோதல்களுக்குமே முடிவு கொண்டு வரணும், அது நிரந்தர முடிவா இருக்கணும், ஈரான் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடைகளையுமே நீக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. போரினால பாதிக்கப்பட்ட அந்த இடங்கள் எல்லாமே நீங்களே சரி செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு ஒரு உறுதிமொழி அப்படிங்கிறது யுஎஸ் சைட்ல இருந்து வழங்கப்படணும் அப்படிங்கிறதும் அவங்க சைட்ல சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ட்ரம்ப் ஏத்துப்பாரா அப்படின்னு கேட்டா ஏத்துக்க மாட்டாரு. இதை இவர் ஏத்துக்க மாட்டாரா? ஆனா இவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஈரான் கண்டிப்பா ஏற்றே ஆகணும், அப்படி ஏத்துக்கலன்னா அந்த நாட்டையே அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நாட்டோட அதிபர்
இப்படி கண்மூடித்தனமா பண்றத அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே, அங்கன்னா யுஎஸ்ல இருக்கக்கூடிய மக்களே கிட்டத்தட்ட 9 மில்லியன் பேர் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. 3வது தடவை ட்ரம்ப் எதிர்த்து நடக்குது. இதுல ட்ரம்ப் வந்து சுயநலமா செயல்படுறாரு, மன்னர் ஆட்சி மாதிரி இருக்கு அப்படிங்கிற பல கோரிக்கைகள் இருந்தது, பல விஷயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம மன்னர் போர் தொடுக்கிறது மாதிரி எல்லா இடத்துக்கும் போர் தொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறனால உலக நாடுகள், ஏன் நம்ம இந்தியா கூட இப்ப ஒரு தட்டுப்பாட்டுல தானே இருக்கு, ஒரு கிரைசிஸ்ல தானே இருக்கு. இதனால சோ இது நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா கண்டிப்பா உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுமே பயங்கரமான பாதிப்பு உள்ளாகும். இது அந்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே பிடிக்காம அவங்களுமே ட்ரம்ப்புக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஈரானோட கேபிட்டல் டெஹரான், அங்க ரொம்ப இயர்லி மார்னிங்ல இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் மூலியமா ஈரானோட உளவு பிரிவு தலைவர் மஜித் காத்தேமி அவர் இறந்திருக்காருங்க. ஆல்ரெடி நேச்சர் டேல தான் இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜை தகர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்படல அப்படின்னா பவர் பிளான்ட் டே, பிரிட்ஜ் டே அப்படின்னு நீங்க கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சைட்ல இருந்து நக்கலா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி இருக்கும் அப்படின்றதும் ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லப்படுது. மேலும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை யூஎஸ் கைப்பற்றணும்னு நினைக்குது, ட்ரம்ப் கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அப்படியாக நாங்க வின் பண்ணிட்டோம், ஈரான் அழிச்சிட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க டோல் கட்டணம் வசூலிக்கப்படும், நாங்க தானே வின்னர், ஏன் நாங்க வசூலிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை உலகளாவிய எல்லாருக்கிட்டையுமே இது ரொம்பவுமே ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈரான் மேல நடத்தப்படுற இந்த போர், அது மட்டும் இல்லாம ட்ரம்போட கருத்துகள், செயல்பாடுகள், இதுல எல்லாமே அதிருப்தி அடைஞ்ச அந்நாட்டு செனட் சபையில இவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான தீர்மானத்தை பத்தின பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கிறதுக்கான அந்த ஒரு காலக்கெடு கொடுத்திருந்தாரு, ஈரான் அதை நிராகரிச்சிருக்காங்க. ஈரான் இதை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அவங்கள வசை சொற்கள் சொல்றது, ஆட்சேபனைக்குரிய சொற்கள் சொல்றது, ஆட்சேபனைக்குரிய ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்றது, இதெல்லாமே அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. மேலும் ஈரானை மிரட்டுறது, இதெல்லாமே எல்லா நாடுகளுக்குமே ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இதை அடுத்துதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டியான ஜனநாயக கட்சி தலைவர்கள், அது மட்டும் இல்லாம ட்ரம்போட குடியரசுக் கட்சி தலைவர்கள், இவங்க எல்லாருமே ஆட்சேபனையா தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்க்க முடியுது. இதையடுத்து தான் அமெரிக்காவோட அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய 24வது திருத்த சட்டத்தோட 4வது பிரிவை பயன்படுத்தி இந்த ட்ரம்ப் அவரோட பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு. இந்த சட்டத்தோட பிரிவின் கீழே ஒரு அதிபர் தன்னோட வேலைகளையும் தன்னோட கடமைகளையும் செய்ய தவறினால், செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு அப்படின்னு கருதப்பட்டாலோ, துணை அதிபர் அப்புறம் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் அந்த அதிபரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இதுக்கு இந்த அமெரிக்காவோட செனட் சபை அப்படின்னு சொல்லியிருந்தேன், அங்க 3/2 பங்கு சப்போர்ட் வேணும். அப்படி இது செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா துணை அதிபரா இருக்கிறவரு அதிபரா பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. என்னதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு நைட்டு தான் லாஸ்ட் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஒரு பக்கம் இத போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப மும்முரமா நடக்கப்படுது. பாகிஸ்தானுமே இந்த சமாதானம் படுத்துறதுல இறங்கி இருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லாம துர்க்கி, எகிப்து இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே கூட்டா சேர்ந்து இந்த சமாதானத்துல இறங்கி இருக்காங்க. ஆனாலுமே ஈரான் சைடுல ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த சைடு ட்ரம்ப் சைட்லயுமே நைட்டு வந்து கண்டிப்பா நான் பயங்கரமான தாக்குதல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நைட்டு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயங்கர பதற்றத்துல தான் இப்ப அங்க இருக்கிற போர் சூழல் இருக்கு. இதையடுத்து தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 45 நாளைக்கு போர் நிறுத்தம், அது 2 கட்டமா செயல்படும் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுக்குமே ஈரான் ஒத்து வரல. ஸோ இன்னைக்கு நைட் அப்படிங்கிறது ஈரான்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஈரான் சைட்ல இருந்து பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஈரான் சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க போர் பண்ணி இங்க நாசம் பண்ண அந்த இடங்களை சரி பண்ணி கொடுக்கணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல எந்த வித தாக்குதலுமே இல்லாம கப்பல் போகணும் வரணும் ஃப்ரீயா. அது மட்டும் இல்லாம நாங்க திருப்பி இதுக்கப்புறம் எந்தவித போர்னாலையும் தாக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கொடுக்கணும். இஸ்ரேல் யூஎஸ் 2 பேருமே இணைஞ்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க சைட்ல இருந்து. ஆனா அப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி ஒரு 45 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிற இந்த ட்ரம்ப் ஏன் இதுக்கப்புறம் நீங்க தாக்கவே படமாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கும் எதுக்கு தாமதிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா டவுட் தான் ஏற்படுத்துது. நமக்கே டவுட் ஏற்படுத்துது அப்படின்னும் போது ஈரான் உஷாரா இருக்க மாட்டாங்களா? அவங்க கேட்கறதும் நியாயமான ஒரு விஷயம் தான். போர் நிறுத்தம் அப்படின்னா அது நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சைட்ல கேட்கப்படுது. அதை ஒத்துக்கிறதுக்கு
ட்ரம்ப்புக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இந்த ட்ரம்ப்போட சுயநலத்துக்காக உலகளாவிய எல்லா நாடுகளுமே பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப பதவி நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சரியான முடிவா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. மேலும் நடக்கக்கூடிய ஈரான் வார் அப்டேட்ஸை கண்டிப்பா இதுக்கப்புறம் கண்டினியூஸா அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஈரான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி ஃபர்ம்ஸ், அதாவது இந்த அமெரிக்காவோட பிராந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி ஃபர்ம்ஸ், அந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அமேசான் வெப் சர்வீஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதே மாதிரியான தாக்குதல் ஈரான் சைட்ல இருந்து இன்னைக்கு வருமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கு. கண்டிப்பா இந்த வார குறித்த எல்லா அப்டேட்டுமே அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்றேன். எனக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவுமே தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானுமே ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும். இந்த போரை பத்தின இப்ப போய்கிட்டு இருக்கிற இந்த சூழலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை டிராப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் வரக்கூடிய பல அப்டேட்ஸ்களை மிஸ் பண்ணாம பாருங்க. பல டாபிக்ஸும் இது போல நம்ம பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.